ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கைப் அப்ளிகேஷனை நம்ம வந்து டவுன்லோடே பண்ணாமல் எப்படி நம்மளோட சிஸ்டத்தில் ஸ்கைப் அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். ஸோ நிறைய மல்டி டாஸ்கிங் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய டேப் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கும் போதாக இருக்கட்டும், நிறையா ஏபிகே ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கும் போதாக இருக்கட்டும், ஸோ சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக வரதுக்கு அதிகப்படியான சான்சஸ் உண்டு. ஸோ அதிலிருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இது ஒரு சின்ன ஒரு நம்ம ட்ரிக்காக கூட எடுத்துக்கலாம். எப்படி ஸ்கைப் அப்ளிகேஷனை நம்ம வந்து தனி விண்டோவாக ஓப்பன் பண்ணி வைக்காமல் ப்ரௌசர்லேயே எப்படி நம்ம ஸ்கைப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ப்ரௌசர்லேயே வந்து யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு உங்கள்கிட்ட க்ரோம் ப்ரௌசர் இருந்தால் மட்டுமே போதும். க்ரோம்னு மட்டுமே இல்லை, உங்கள்கிட்ட அதர் ப்ரௌசர் என்ன இருந்தாலும் போதும். ஸோ அதன் மூலமாக நீங்கள் வந்து உங்களோட ஸ்கைப் அக்கௌண்ட்டை பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக லைவ் டெமோவோட காமிக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனல் பிடிச்சி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரௌசரில் ஒரு டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. டேப்பில் சிம்பிளி இதுதான் என்னோட ஸ்கைப்பு, ஓகேங்களா, ஏபிகே ஃபைலு அப்ளிகேஷன் இதுதான், ஓகேங்களா. நான் இதை தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் இது வந்து அப்ளிகேஷன், கீழேயுமே உங்களுக்கு தெரியும் ஸ்கைப் அப்படிங்கிற லோகோ இருக்குது. இது வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ என்னோட ப்ரௌசரில் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்க. ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு சிம்பிளி நீங்கள் வந்து ஸ்கைப் அப்படின்னே வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் ஸ்கைப் அப்படிங்கிற டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. ஸ்கைப்னு ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வருது இல்லையா, ஸ்கைப் ஸ்டே கனெக்டட் வித் ஃப்ரீ வீடியோ கால் வேர்ல்டு வைல்டு அப்படின்னு இருக்கலாம். அதையும் நம்ம கிளிக் பண்ணலாம். வெப் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணலாம். எதை கிளிக் பண்ணாலும் நீங்கள் வந்து சைன்இன் பண்ண முடியும் அப்படிங்கிறது நான் வந்து இந்த இடத்துல வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. கீழே சேட்னோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதையும் கொடுக்கலாம். இல்லைனா இதுக்கும் கீழே ஒரு சேட்னோ இருக்கும், அதையும் கொடுக்கலாம், ஓகேங்களா. இந்த சேட்னவையும் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா டாப்பில் சைன்இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதையும் நீங்கள் கொடுக்கலாம். இதில் எதை வேணாலும் கொடுக்கலாம். மை அக்கௌண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ மை அக்கௌண்ட்னா உங்கள் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனை பார்க்கணும் அப்படின்னா மை அக்கௌண்ட்டு. யூஸ் ஸ்கைப் ஆன்லைன் அப்படிங்கிறத கொடுக்குறது மூலமாக தான் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு உங்களோட ஸ்கைப் ஐடி பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ண முடியாதுல்ல, ஓகேங்களா. ஸோ இதுவும் உங்களோட ஜிமெயில் மாதிரி தான். அதாவது ஒரு ஜிமெயில் ஐடியை நம்ம வந்து ப்ரௌசரில் பார்த்திங்கன்னா கூகுளில் போய்ட்டு லாகின் பண்ணுவோம்ல, யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம எப்போ எல்லாம் வேணுமோ அப்போல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்குவோம். அதே மாதிரி தான் இதுவும் உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸ்கைப் ஐடியை கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கைப் ஐடி வந்து ஓப்பன் ஆயிரும், ஓகேங்களா. ஸோ அதில் சின்ன அப்டேட்லாம் வந்திருக்குது, அதையும் பற்றி பார்க்கலாம். ஸ்கைப் அப்ளிகேஷன் எனக்கு ஏபிகே ஃபைலாக வேணும், அதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி அதுக்கான வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள், ஓகேங்களா. இப்போ என்னோடய பாஸ்வேர்டு வந்து போட்டுட்டேன். இப்போ என்னோடய அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1 மினிட்டாவது ஆகும் எப்படியும், ஓகேங்களா. ஸோ ஏன்னா பழைய மெசேஜஸ்லாம் அதில் வந்து பேக்கப் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து ரீடைரக்ட் ஆகும். இது கம்பேர் எதை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெப்பில் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் வெப் வந்து கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா, அதாவது நம்ம மொபைலில் இருக்கிற சேட் அப்படியே பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு வந்துடும், அதாவது வெப்புக்கு வந்துடும், நம்ம வாட்ஸ்அப் வெப்புக்கு வந்துடும். அதே ப்ரொசீஜர் மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். பட் நம்ம இதில் வந்து எந்த ஒரு ஸ்கேனிங்கோ பண்ணுறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்மளோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை போடுறது மூலமாக நம்ம பழைய மெசேஜ் கொண்டு அனைத்துமே இங்கே வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோடிங்கில் இருக்குது. ஓகே, மெசேஜ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, ஓகேங்களா. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பழைய ஸ்கைப் அப்டேட் பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா புதிய அப்டேட்டில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரிலாம் ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து வச்சிக்க முடியும். பழைய சேட் எல்லாமே அதிலே தான் இருக்கும், எதுவுமே பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிருக்காது. எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், ஓகேங்களா. கீழே பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய ஸ்கைப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். இதை ஓப்பன் பண்ணுறேன். இதான் என்னோடய ஏபிகே அப்ளிகேஷன், ஓகேங்களா. அந்த ஸ்கைப்புக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. ஸோ அந்த ஸ்கைப் ஏன் அந்த மாதிரி கலராக இருக்குன்னா நான் வந்து டீம் வந்து செட் பண்ணியிருக்கிறேன். ஒன்றும் இல்லை, செட்டிங்ஸ் போய்ட்டு அக்கௌண்ட் ஜென்ரலில் அப்பியரன்ஸ் அந்த செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்டில் என்ன கலர் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், ஸோ ஓகேங்களா. அப்புறம் மோட்ஸ் பார்த்தீங்கன்னா டார்க்காக லைட்டாக அப்படிங்கிறது, டார்க் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் ஆயிரும். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து வச்சுக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது என்னோடய ப்ரௌசரில் உள்ளது. இது என்னோடய ப்ரௌசர், அதாவது நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்னோடய ப்ரௌசரில் உள்ளது. அகைன் இன்னொரு டேப் ஒன்று கீழே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்க, அது பார்த்திங்கன்னா என்னோட ஏபிகே ஃபைலு. கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக்